மிளகாத்தூள் இதேமாரி தான். ஒரே பீக்கரில் தண்ணி எடுத்துக்குங்க. மிளகாத்தூள் நான் இதிலேருந்து எடுத்து இதில் போடுறேன். நான் எதுவுமே பண்ணலை. மிளகாத்தூளில் பாருங்கள், இது வந்து ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே ஃபுல் கலர் ஆகிடும். இது வந்து மெதுவாக அதோட கலருக்கு வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா உடனே கலர் ஆடாக இருந்ததுன்னா வந்துடுது. பார்த்தீங்கன்னா இந்தமாரி கலர்ஸ் கலப்பாங்க. செங்கல் நிறையா கலப்பாங்க. செங்கல் தூள் இருக்கு இல்லைங்களா, செங்கல் தூள் வந்து இதில் வந்து கலப்படம் பண்ணி அது விற்பாங்க. வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டன்ஸ் ஆஃப் வாழைப்பழம் வந்து நமக்கு வந்து சென்னைக்குள்ளே வருது, அங்கேருந்து பிரிஞ்சு போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்தோ மதுரையில் இருந்தோ எங்கேருந்து வேணுமாலும் தூரத்துலேருந்து வரலாம். அப்படி வர்றப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இந்த பச்சை கலரில் இருக்கிறத வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வச்சுடுவாங்க. வச்சதுக்கு பிறகு அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அது டிஸ்போஸ் ஆகணுன்றதுக்காக அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, எத்திஃபோன். இது கெமிக்கலில் கலந்து அடித்தோம்னா போதும், இந்த இது மேலே அப்படியே இந்த தாராகவே இருப்போம். அந்த தாரில் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இது பண்ணிட்டாங்கன்னா போதும், வித்தின் 2 hours, மினிமம் 2 hours பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். பழுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து கேஸில் வந்து பழுக்க வைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக பழுக்கணும், இந்த கேஸுக்கெல்லாம் நம்ம செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடியாக இந்த ஸ்ப்ரேயரில் போட்டு, இந்த ஸ்ப்ரேயரில் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, நேராகவே ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும். 2 hours இருந்ததுன்னா போதும், அந்த பழம் வந்து சீக்கிரமாக பழுத்துடும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக பழுக்கக்கூடிய இதை வந்து அவங்களுக்கு இந்த எவ்வளோ பண்ணணும் எதுன்றது தெரியாது. அவனுக்கு பழமும் விற்கணும். அதனால் என்ன பண்ணுவோம், ஃபுல் டோசேஜ் போட்டு ஃபுல்லாக அடிச்சிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆசையாக அதை எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ ஸ்பீடாக பழுக்கக்கூடிய பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, இயற்கைக்கு மாறாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம உடலுக்கு வந்து உபயோகம் தான் கொடுக்கும். அந்த மாதிரி பழங்கள் இருந்தாலும் வாங்கவே வேண்டாம், இயற்கையான பழம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நார்மலாக பழுக்கிற பழம் வந்து பார்த்தோம்னா, இந்த பழத்தை நான் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். பாருங்கள், இது வந்து க்ரீனாக இருக்குது, காம்பு க்ரீனாக இருக்குது, பழம் மட்டும் பழுத்துருச்சு. இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். இயற்கையாக இந்த க்ரீனிஷ் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா இது வந்து நார்மலாக இயற்கையாக வளர்க்கப்படும். ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோவாக இருக்கும், இதுவும் எல்லோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பழத்தை தயவு செய்து வாங்க வேண்டாம். அது வந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்ம இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். ஸோ இந்த க்ரீன் தான் முக்கியம். வாங்குறப்ப இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா இட்ஸ் வெரி சேஃப்.